டாக்டர் ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் சாதாரண படிப்பு படித்த ஒருத்தர் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறார். இஸ் இட் ஹேப்பனிங் ஆர் நாட்? எஜுகேஷன் என்பது சிந்தனையை உருவாக்க வேண்டும். என் சமூகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்த புரிதல் எனக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அடுத்த தலைமுறை அம்மா அப்பாக்க லேசாக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க எல்லா மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. நான் சொல்லட்டா என்னன்னு? இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்க்கிறோம், பாலும் தேனும் கொட்டி வளர்க்கிறோம், இவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்க்கிறோம். நாளைக்கு நமக்கு வயசாகி ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த பிள்ளைய பாக்குமா அப்படிங்கிற பயம் இல்லாத ஒரு அம்மா அப்பா இன்னைக்கு இந்தியால கிடையாது. ஆனா 35 வருஷத்துக்கு முன்னால இந்த பயம் ஒரு அம்மா அப்பாவுக்கு கூட கிடையாது. 35 வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மா அப்பாக்கு 35 வருஷத்துக்கு முன்னால 5 வயசுலயும் 10 வயசுலயும் புள்ள வச்சிருந்த அம்மா அப்பா என்னுடைய பிள்ளை என்னை காப்பாற்றுமா என்கிற பயத்தோடு வாழவில்லை என்பதற்கு சாட்சி தான் இன்னைக்கு வளர்ந்த பிறகு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த பிள்ளைகள் சிலை திறந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஃபேமிலி வேல்யூஸ் சொல்லி சொல்லி கல்வி கூடம் இருந்தது. குடும்பம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, மனிதர்கள் என்றால் என்ன, அன்பை பேணுவது எப்படி, அடுத்தவரை மரியாதை செய்வது எப்படி, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, எங்க விட்டு கொடுக்கணும், எங்க விட்டு கொடுக்க கூடாது, தன்மானம்னா என்ன, மரியாதை என்ன, சுய கௌரவம்னா என்ன, வரட்டு கௌரவம்னா என்னன்னு சொல்லி 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 வளர்த்த பிள்ளைகள். குடும்ப நிறுவனத்தில் இருந்தவர்களை முழுவதுமாக விட்டுவிடாமல் கல்விக்கு அடமானம் வைத்து விடாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தாயையும் தந்தையும் இறந்த பிறகும் கொண்டாடுகின்றன. ஆனா மார்க் எடுக்கக்கூடிய மிஷின்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பது உங்களுடைய மூளையில் எங்கோ போய் ஒளிந்திருக்கிற காரணத்தினால்தான் எதிர்காலத்தில் நோவு வந்தா, விழுந்து கிடந்தா, உடம்புக்கு சருப்படாம போனா இந்த பிள்ளையை நம்மளை பாத்துக்குமா பாத்துக்காதான்னு சந்தேகம் உங்க மனசுல இருக்கு. காரணம், நீங்கள் வளர்ப்பது ஏடிஎம் மிஷின்கள், பிள்ளைகள் அல்ல. நான் ஏண்டா பணம் தான் வாழ்க்கை, படி, வேலை பாரு, 35,000 சம்பளம் போடு, பெங்களூருக்கு போ, ஹைதராபாத்துக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா 55 வயசுல உடம்பு சரியில்லை. எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? எந்த பொருளால் பயனில்லையோ அந்த பொருளை நீ வைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லி கொடுத்திருக்கு. காலம் முழுக்க எக்கனாமிக்ஸே சொல்லி இந்த பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா 50 வயசுல உங்களால ஒரு புண்ணியம் இல்லை, அப்படியே உங்களை வீட்டுல வச்சிருக்கணும்னு கேட்கிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு 50 வயசுல புலம்புறது, என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், அவன் என்ன இப்படி பண்ணிவிட்டானே. நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அப்படியே தான் அந்த பிள்ளைய பண்ணும். அப்பா அம்மா அப்படி வளர்த்திருக்காக இந்த பிள்ளைய அப்பா பேர்ல அம்மா பேர்ல ஸ்கூல்ல வச்சு சிலையை திறக்கிறது. நீங்க புள்ள வளர்த்தா புள்ளையா வளரும், ஏடிஎம் மிஷின் வளர்த்தா அது மிஷினா தான் வளரும். அது என்னவா வளரணும்ன்றது நீங்க முடிவு பண்ணி. இந்த பிள்ளைகள் இந்த உலக போட்டியில் எப்படியாவது ஜெயித்து விடணும்னு என்ன உறவுகள், எவ்வளவு மனித உறவுகளை தொலைச்சிருக்கும். நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் திருவிழாவுக்கு எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? முதலாவது மண்டபப்படி, 2வது மண்டபப்படி, 3வது மண்டபப்படி, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கச்சேரி, கங்கைவர பாட்டு கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா, ஒண்ணு விடாம உட்கார்ந்து பாத்தீங்களே. உங்க பிள்ளைகளை இன்னைக்கு விடுறீங்களா? மனுஷன் எங்க போய் பாப்பா? உறவுக்காரன் திருமணத்திற்கு போக விடுவதில்லை, சொந்தக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போறதில்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன். உலகத்திலேயே கஷ்டம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறது. இந்தியாவில் மிக கொடூரமான ஒரு விஷயம் என்பது 10வது வகுப்பு படிப்பதும் 12வது வகுப்பு படிப்பு தான். தெருவில் போற வரவெல்லாம் கேட்பான், ஏதோ கேத வீட்டுல கேட்கிற மாதிரி, ஏடா ஒழுங்கா படிச்சிருக்கே இல்லையா, கைலியை கட்டிட்டு முக்கத்துக்கல்ல டீ குடிச்சிட்டு வடையும் பண்ணுட்டு இந்த ஆள் வந்து கேட்பாரு. இவர் ஏதோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி, இங்க ஒழுங்கா படிக்கல அப்படிமா. இவன் மனசுக்கு கொஞ்சமா, உங்க அப்பா இந்த கேள்வி உன்னை கேட்டிருந்தா நீ என்ன இந்த கேள்வி கேட்பியாடா? இந்த படிப்புங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அந்நியப்படுத்தி வச்சிருக்கோம், மனுஷங்களது எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கோம். ஆல்பத்தில் குடும்பத்தை காட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம். விடுமுறைன்னு வந்தா மாமா வீட்டுக்கு போறது, அத்தை வீட்டுக்கு போறது, கருப்பாயவில் திருவிழாக்கு போறது, மாரியம்மன் கோயில குடமுழுக்கு போறது ஒண்ணு கிடையாது. லீவ்ல உட்காந்தா 10th 11th படிக்கல, 12th படிக்கணும், 9th படிக்கல, 10th படிக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பெஷலா படிக்கணும். வாழ்க்கையை படிப்பதுதான் கல்வி. பள்ளிக்கூடத்தில் மட்டும் பாடத்திட்டம் இருக்கிறது என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பதும் பள்ளிக்கூடம் என்பதும் வீட்டுக்குள் இருந்து தொடங்குகிறது. என்னுடைய தாய் தந்தையை நான் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய பாடம் தான். பெரியவரை எந்த அளவுக்கு அனுசரணையோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் பாடம் தான். அனுசரணையே இல்லாமல் ஜெயிப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கும் பட்சத்தில் அவன் எப்படி அனுசரணையோடு உங்களிடம் நடந்து கொள்ளுவான்? Inefficiency and incapability is a failure என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் தோற்கிறவன் எல்லோரையும் விலக்கி வைப்பான். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான் வீட்டுல, 2 அக்கா தங்கச்சி இருக்கும். ஒருவன் மிகப்பெரிய புத்திசாலியா இருப்பான், திறமசாலியா இருப்பான். இன்னொருத்தருக்கு இன்னொரு அக்காவுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், அவங்களுக்கு நல்லது கெட்டது நடக்காம இருக்கலாம். நாம என்ன சொல்லிட்டோம்? இந்த ஊர்ல ஜெயிச்சாதான் எல்லாம் சொல்லிட்டோம். பிள்ளையிடம் சொல்லிட்டோம், நீ வெற்றி பெற்றால் தான் பெரிய ஆள், தோல்வி அடைந்தால் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்காது. தொடர்ந்து வெற்றியை நோக்கி அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அப்ப வெற்றி பெறாத எல்லாரும் அவனுக்கு முட்டாளாக தருகிறான். ஒருவனுக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும், ஒருத்தனுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறவன் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறவனை கையை பிடிச்சிட்டு ஓடணும்னு சொல்லி கொடுக்கிறதா வாழ்க்கை. அவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நீ ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொன்னா நாளைக்கு உங்களால் 20 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓட முடியாத போது உங்களை தன்னந்தனியை விட்டு விட்டு கலிபோர்னியா